ஹாய், வணக்கம். உங்கள் அனைவரையும் எங்கள் சமையல் சாம்ராஜ்யத்திற்கு வரவேற்கிறேன். சுவையான ரவா பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ரவை 1 கிளாஸ், சிறுபருப்பு அரை கிளாஸ் ஊற வச்சிருக்கேன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் வேணும், முந்திரி 6, பச்சை மிளகாய் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். குக்கரில் 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி பருப்பை போட்டு 3 சத்தம் வேக வச்சுக்கோங்க. மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு ரவையை போட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது வாசனை வந்துடுச்சு. ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கோங்க. அதே கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கோங்க. இதில் மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி, கருவேப்பிலை கொஞ்சம் வதக்கிட்டு 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்ச உடனே ரவையை அதில் சேர்த்துக்கோங்க. கலந்துக்குனே ரவையை மெதுவா போடுங்க. கட்டி இல்லாம கலந்துக்கோங்க. இப்ப ரவை வெந்துடுச்சு. இதுல வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. அப்படியே இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.